தேவன் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை அறிந்து கொண்டு நம்மை ஜெபிக்கணும்ல. உங்களுடைய குடும்பம் முழுமையாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கான ஒரு வாக்குத்தத்தம் தான் 128வது சங்கீதம் 4வது வசனம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த விதமாய் நான் எனக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதாவது உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம். 1வது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஏனோ தானவென்று நடக்கிறவர்களுக்கு அல்ல. தெய்வ பயமில்லாமல் இஷ்டப்படி வாழுகிறவர்களுக்கு அல்ல. ஒரு தெய்வ பயத்தோட அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நடக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டா இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பலிக்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இயேசு உங்களை பூரணமாய் ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறது? 1வது ஆசீர்வாதம் இந்த 128ஆம் சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய். நீ உழைத்து சம்பாதிக்கிற அந்த வருமானத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆசீர்வாதம்னா என்ன? சம்பளம், பணம், அதில் தான் அதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோமா? இங்கே இயேசுடிக்கிறார் ஊழியத்தில் 400 பேர் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க. பலர் குடும்பமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க. சிலர் கணவன் மட்டும் இருக்கிறாங்க, சில மனைவி மட்டும் இருக்கிறாங்க. நான் ஒரு சமயம் அவங்களுக்கு என்ன ஊழியத்தில் இருக்கிறதுனால மற்ற நிறுவனம் மாதிரி அதிக சம்பளம்லாம் தர முடியாது. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களில் நம்ம ஊழியத்திலேருந்து உதவிகள் செய்யப்படுகிறது. அது போதுமானதாக இருக்கதான்னு அறிவதற்கு ஒரு சமயம், அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஊழியத்தில் இருக்காங்க, 2 பேரும் சம்பளம் வாங்குகிறாங்க. அவங்ககிட்ட நான் பேசினேன், இந்த ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ சம்பளம் கிடைக்கிது, சரி உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னால், ஏதோ நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதே சமயத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் ஊழியத்தில் இருக்காங்க, மனைவி ஊழியத்தில் இல்லை. குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தைகளை வளர்க்கணும், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள வளர்த்து ஆளாக்கணும், உதவி செய்ய யார் இல்லை, மனைவி தான் சொல்லி அவங்க குடும்பத்தை கவனிக்கும்படி இருந்து கொண்டதுனால கணவர் மட்டும் ஊழியத்தில் இருக்கிறார். ஒரு ஆளுடைய சம்பளம் தான் அவங்க வீட்டுக்கு போகும். 2 பேர் சம்பளம் வாங்கியே பண கஷ்டம், கடன் பிரச்சனைன்றாங்களே. ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் ஒரு ஆள் தானே ஊழியத்தில் இருக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க? ஆமாம். மனைவி வேலை செய்யலை, வீட்டில் இருக்கிறாங்க. உங்களுடைய வருமானம் செலவெல்லாம் எப்படி போகுது என்று கேட்டேன். ஆண்டவர்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார், என்ன எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நிறைவாய் ஆசீர்வாதம், எங்களுக்கு கடன் பிரச்சனையும் இல்லை, மீதியானதை நாங்கள் சேர்த்து வைக்கிறோன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம். 2 பேர் சம்பளம் வாங்குகிறாங்க, பண கஷ்டம், கடன்றாங்க. ஒரு ஆள் தான் சம்பளம் வாங்குகிறாங்க, பூரண ஆசீர்வாதம் மிச்சத்தை வேற நாங்கள் வைக்கிறோன்னு சொல்கிறாங்களே. அப்போ தான் ஒன்று அறிந்து கொண்டேன், ஆசீர்வாதம் வாங்குகிற சம்பளத்தில் இல்லை, அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால் கொஞ்சமாக இருந்தாலும் அதை பெருக பண்ணி நிரம்பி வழிய பண்ணுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. அதனால் நிறைய காசு வந்தாலும் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்கிற குடும்பமும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த குடும்பம் ஆண்டவரை சார்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்து நிற்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பண கஷ்டம் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, செழிப்பும் நன்மையும் உண்டாயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் எதை நம்பி இருக்கிறீங்க? சம்பளத்தை நம்பி வாழ்கிறீங்களா? வேலையை நம்பி வாழ்கிறீங்களா? உங்களுடைய பிஸ்னஸை நம்பி வாழ்கிறீங்களா? கர்த்தரை சார்ந்து வாழ்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். பல வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் அந்த சகோதரர் ஒரு வெளிநாட்டு கம்பெனி, பிரபலமான கம்பெனி, அதில் அவர் வேலை செய்கிறார். நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனி. கரெக்டாக 1ஆம் தேதியான சம்பளம் கொடுத்துருவாங்க.
அந்த சகோதரர் பாருங்கள், கிறிஸ்தவர் தான், சர்ச்சுக்கு போகிறவர் தான், ஜெபிக்கிறவர் தான். ஆனால் 1ஆம் தேதி சம்பள நாள்னால் எல்லாருமே ஆஃபீஸ் போயிடுவாங்க, லீவ் போட மாட்டாங்கல்ல. இவர் சம்பள நாளில் லீவ் போட்டுருவார். லீவு போட்டு வேலைக்கு போக மாட்டார். நான் கேட்டேன், என்னென்னா இன்றைக்கி வேலைக்கு போகலையா, இன்றைக்கி சம்பள நாள் ஆச்சு. இல்லை தம்பி, இன்றைக்கி போனால் அவ்வளோதான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நான் பாதி நாள் லீவ் எடுத்துறேன்னா, அதனால் சம்பளம் பாதி தான் வரும். அது இல்லாமல் நிறைய கடன் வாங்கிட்டேன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் முன்னால் கடன்காரங்க எல்லாம் நிற்பாங்க வட்டி வாங்குவதற்கு. எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன். வாங்குகிற சம்பள கவர்லன் பணத்தை அப்படியே கொடுத்துட்டு வெறுங்கையோடு தான் வீட்டுக்கு வரணும். அதுக்கு எதுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு போகணும்? அதனால் போகிறதில்ல. என்றைக்கு இருந்தாலும் வாங்கி கடன்காரன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இப்படி சமாளிச்சுக்கலான்னு அப்படியே இருக்கிறேன். சரி, நீங்கள் சம்பளமே வீட்டுக்கு கொண்டு வராட்டா எப்படி வாழ்க்கை நடத்துகிறீங்க? நான் ஒருத்தடையாக கடன் வாங்கி அவரை பற்றி விசாரித்த போது அவர் கடன் வாங்காத ஆளே கிடையாது. சர்ச்சில் தெரிஞ்சவங்க மத்தியில் கடன் வாங்கிய காலத்தை ஓட்டுகிற வாழ்க்கை. நல்ல வேலை தான், நல்ல சம்பளம் தான், ஆசீர்வாதம் இல்லை. ஏன் வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்லை? பாதி நாள் லீவு, அனாவசியமான லீவு எடுத்து தேவன் கொடுத்த வேலை நம்ம உழைக்கணும், கஷ்டம், அந்த சிந்தை அவருக்கு இல்லை. அதனால் ஆசீர்வாதம் இல்லை. அதனால் கடன் வாங்கி வாழ்ந்து கடன்காரர் ஆக்கி விட்டார். என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போது ஆசீர்வாதம் என்பது தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தால் அது கர்த்தர் கொடுத்த வேலைன்னு சின்சியராக செய்யணும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அது கர்த்தர் கொடுத்த தொழில் என்று கர்த்தர் விரும்புகிறபடி சின்சியராக செய்யணும். அப்படி உழைக்கிற கஷ்டப்படுகிற உண்மையான மனுஷனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது, கடன் பிரச்சனை இருக்காது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கடன்காரன் வாங்கிட்டு போக மாட்டான். உங்களுடைய பணமெல்லாம் வட்டிக்கும் ஆஸ்பத்திரிக்கும் செலவாகாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆஸ்பத்திரி செலவில்லை, வட்டி இல்லை, நாங்கள் வாங்குகிற சம்பளத்தில் சம்பரமமாய் வாழ்கிறோம் என்ற வாழ்க்கை. இது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷத்தில் அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். 2வது ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்கள். 3வது வசனம், 128 சங்கீதம் 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். மனைவி, ஒரு மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவள் மனைவி என்கிறவள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு மகள். உங்களுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். இஸ்ரவேல் தேசம் போனீங்கன்னா அந்த தேசத்தில் எல்லா வீட்டுக்கு முன்னால், கோடி வரைக்கும் எல்லா வீட்டுக்கு முன்னால் திராட்சை செடி இருப்பதை பார்க்க முடியும். அப்படியே திராட்சை கொடி படர்ந்து அந்த சீசனில் அப்படியே காய்த்து தொங்கு வீட்டுக்கு முன்னால் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலுமே இருக்கும். அந்த திராட்சை கொடி என்பது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. இஸ்ரவேல் மக்கள் அப்படி அதை குறித்து வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். வீட்டுக்கு முன்னால் ஒரு திராட்சை செடி படர்ந்து அந்த சீசனுக்கு அப்படியே கொலையாய் பழம் தொங்கினா எப்படி இருக்கும்ல, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாராவது விருந்தாளி வந்தால் உடனே இந்த திராட்சை கொலையை எடுத்து ரசம் பிழிந்து அவங்க கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய மனைவி. அப்போ மனைவி என்கிறவள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கணவனும் அதை நினைக்கணும், மனைவியும் அதை சிந்திக்க வேண்டும். வெளிநாடு ஒன்றில் நாங்கள் உழைத்து போகும்போது ஒவ்வொரு வருஷமும் போகிறோம்ல, அப்போ ஒரு குடும்பம் நல்ல பழக்கம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்தாங்க. 3 பிள்ளைகள் வந்துட்டாங்க, குட்டி பிள்ளைகள். ஒரு முறை போயிருக்கும்போது அந்த சகோதரி சொன்னால் மனைவி வேலையை விட்டுட்டாங்க. பேங்கில் வேலைங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளம், பேங்கில் வேலை செய்து நல்ல ஆஃபீஸராக இருந்தவங்க. எனக்கு ஆச்சரியம், வெளிநாட்டில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் சம்பாதிச்சா தானே வாழ முடியும்னு சொல்கிறாங்க, ஏன் வேலையை விட்டுட்டீங்க? அப்போ அந்த சகோதரர் சொன்னார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி தான் முடிவெடுத்தோம். எதனாலன்னு கேட்டேன். 3 பிள்ளைகள் வந்துட்டாங்க. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குற பெரிய பொறுப்பு எங்களுடைய இதில். ஒரு வயசு வர வரைக்கும் அந்த சின்ன குழந்தைகளோட தாய் இருந்தால் தான் நல்லது. ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வீட்டில் யாருமே இல்லைன்னா பிள்ளைகள், அதனால் தாய் இருந்தால் தான் அவங்க கரெக்டாக நடத்த முடியும். அதனால் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குற பெரிய பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுக்கு நான் வேலை தடையாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்ச நாள் வேலையை விட்டுறலாம். பிள்ளைகள் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூலுக்கு போகிற டைம் வரும்போது வேலை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டாங்க.
எந்த மனைவி நானும் சம்பாதிக்கிறோம், நானும் படிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பெருமையில் இருக்கிற மனைவிமாரால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அவங்க தியாகம் பண்ணுறாங்க குடும்பத்துக்காக. அதனால் வேலை விட்டுறணும்னு நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் வேலை செய்தாலும், ஏன்னா 2 பேர் சம்பாதிக்காட்டால் இந்த காலத்தில் குடும்பம் நடத்துவது கஷ்டம். அந்த சூழ்நிலையிலேயே எதுக்கு முதலிடம் தர்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துறீங்களா? அவங்களுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? அவங்களோட இயேசு பற்றி பேசுகிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை வளர்ப்பதில் கவலையினமாக இருந்தால் அதுவே ஆசீர்வாத குறைவாக மாறிவிடும். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால் மனைவியானவள் புருஷனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். சில மனைவி பிரச்சனையாகவே இருப்பாங்க. புருஷனுக்கு எப்பவுமே தலைவலி, பிரச்சனையா, வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை பிரதர், நசுன்னு அப்படி சில கணவர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய கணவருக்கு ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, பலனாக இருக்கணும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கணவர் ஆகிய ரட்சிக்கப்படாதவர், கீழ்ப்படியாதவர், சர்ச்சைக்கு வர மாட்டார், இந்த ஆளுக்கு இப்போ என்னது அப்படின்னு அசட்டையாய் பேசக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராய், வசனத்தை கீழ்ப்படியாதவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கனிதருகிற திராட்சை கொடியாக இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஒரு சமயம் நாங்கள் ட்ராவலில் வரும்போது, நானும் என் மனைவியும் வரும்போது, ஒரு இடையில் சாப்பிடுவதற்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி, அந்த காரை நிறுத்திட்டு உள்ளே போனால் ஒரு சகோதரர் ஓடி வந்து சத்தமாக பேச ஆரம்பித்தார். தன்னுடைய மனைவியை மகிழ்ச்சியோடு அறிமுகப்படுத்தினார். என் மனைவி ஒரு கை குழந்தையோடு இருக்கிறாங்க. நான் மிருகத்தை போல வாழ்ந்தேன் பிரதர், மிருகத்தை போல வாழ்ந்தேன். என்னை யாரும் அடக்க முடியாது, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், அம்மாவையும் மதிக்க மாட்டேன், அப்பாவையும் மதிக்க மாட்டேன், எல்லாரும் எனக்கு பயப்படுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவங்கிட்ட வந்து எந்த பொண்ணு கஷ்டப்பட போகிறாளோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பொண்ணு கூட அதிகம் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட எப்படா வாழ முடியும்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு ஒரு பெண்ணு கிடைச்சிது. என்னுடைய மனைவி வந்த பிறகு நான் மனிதனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். என் மனைவியினுடைய சார்ந்த குணம், அமைதி, பொறுமை, அவள் சகித்து கொண்டு ஜெபித்த ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன். என் மனைவி நிமித்தமாய் அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் மத்தியில் சாட்சியாக சொல்லுகிறான். தயவுசெய்து சகோதரிமார்கள் சோர்ந்து போகாதுங்க. கணவர் ரட்சிக்கப்படல, குடிக்கிறாரு, துன்மார்க்கமாக நடக்கிறாரு, அவர் சர்ச்சை கூட வரமாட்டேங்கிறார் சொன்னால் கூட சண்டை போடாதங்க, பகைக்காதங்க. திட்டிலாம் ஒரு ஆளை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. என்ன செய்யணும்னு வசனம் சொல்லுது. என்ன செய்யணுமா? 1 பேதுரு 3:1-4 வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வசனத்தை வைத்து தானே ஜெபம் பண்ணுங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவளாய் இருந்தால், ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால், துன்மார்க்கராக இருந்தால், வசனத்தை குறித்து சிந்தையே இல்லாமல் இருந்தாலும் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் நடக்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லி சொல்லி காதில் பேசுனீங்கன்னா எரிச்சல் வரும். நீங்கள் ஒன்றும் பேசாமல் வாழ்ந்து காமிச்சா வாழ்க்கையில் மாற்றத்தை ஆவியானவர் கொண்டு வருவார். உங்கள் நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். உங்கள் நடக்கையை பார்த்து ஆண்டவர் அவங்களுக்குள்ளே கிரியை செய்வார், மாற்றத்தை உண்டாக்குவார். நீங்கள் பேசி பேசி திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் ஆப்போசிட்டாக தான் போவாங்க. அதனால் வேதத்தில் சொல்லப்பட்ட மனைவியாக இருக்க அவங்கள அர்ப்பணித்து கொள்ளுங்க. அதுக்கு என்ன செய்யணுமா? 3-4 வசனத்தில் சொல்லிருக்கு. மயிரை பின்னி போர்ண ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அதுக்காக நல்ல உடக்கூடாது, நல்லவங்களை அலங்கரித்து கொள்ளக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை. அதெல்லாம் உண்மையான அலங்காரம், அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு மேலே முக்கியமான அலங்காரம் உள்ளான அலங்காரம், சாந்தம், அமைதி, உங்கள் வாழ்க்கையினுடைய சாட்சி. இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா
ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படுவாங்க, அது ஆண்டவர் செய்வார், ஆவியானவர் செய்வார். நீங்கள் இதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அப்போ உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை கணவனை புரிந்து கொள்ளணும். மனைவி ஒன்று உங்கள் வீட்டு வேலைக்காரி கிடையாது, உங்களுக்கு அடிமையாக இருக்க வந்த ஒரு வேலைக்காரி அல்ல, உங்களோடு கூட லைஃப் பார்ட்னர், ஒரு பங்காளி, உங்கள் கூட சேர்ந்து வாழ்க்கையை நடத்துகிற, ஷேர் பண்ணி கொள்ளுகிற பங்காளியாய் தந்திருக்கு. அவங்களுடைய இன்ப துன்பங்களில் எல்லாத்தையும் கணவன் மனைவிட்ட சொல்லணும், மறைச்சு வைக்கக்கூடாது. நீங்கள் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு மனைவிக்கு தெரிலன்னா நீங்கள் சரியாக குடும்பம் நடத்தலைன்னு அர்த்தம். உங்கள் மனைவிக்கு அதை சொல்லணும். உங்களுடைய மனைவி நீங்கள் மரியாதை கொடுக்கணும், நேசிக்கணும், அவங்கள கனப்படுத்தணும். அந்த மாதிரி இருந்தால் தான் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் வசனத்தின்படி வாழ கணவனை மனைவி ஒப்பு கொடுக்கும்போது கணவனும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மனைவியும் கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பாங்க. மூன்றாவது ஆசீர்வாதம், அதே 3வது வசனம், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஒலிவ மர கன்றுகள். ஒலிவ மரம் இருக்குதில்ல, இஸ்ரேல் தேசம் போனால் நிறைய ஒலிவ மரங்களை பார்க்கலாம். இந்த ஒலிவ மரங்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் வாழக்கூடியது, செழிப்பாக இருக்கக்கூடியது, பலன் தரக்கூடியது. ஏன் அந்த மரம் சாகாமல் அவ்வளோதுக்குற செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எல்லாமே ஆயிலாம். அதனுடைய தண்டில், இலையில், அதனுடைய காம்பில், காயில், பழத்தில் எல்லாம் ஆயில். அந்த எண்ணெய், அனாயிண்டிங், அந்த அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகத்தை தானே குறிக்கும். அந்த மாதிரி அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவா பிள்ளைக்குள்ளிருந்து புறாவை விடுகிறார். கிட்டத்தட்ட 5-6 மாதம் கழித்து போகுது. தண்ணீர் வடிஞ்சிருக்கான்னு பார்க்க அது ஒரு இலையை கவி கொண்டு வருது. என்ன இலை? ஒலிவ இலை. அது சாகாமல் இருக்குது. இது மாதிரி தண்ணிக்குள்ளே 5 மாதம் 6 மாதம் நின்று மரத்தின் இலைகள் அழுகி போயிடும், செத்து போயிடும். ஆனால் ஒலிவ மரம் அப்படி கிடையாது, அது செழிப்பாக நிலைத்து நிற்கும். உங்கள் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. ஒரு பிள்ளையில் பிள்ளைகள். அதனால் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அரசாங்கம் சொல்கிறது ஒரு பிள்ளை தான் நினைக்காருங்க. கர்த்தர் 2-3 தருவதை நீங்கள் வளர்த்து ஆளாக்குவது தேவனுக்கு சந்தோஷம். ஒரு பிள்ளையை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலாம், ஒரு பிள்ளை உங்களுக்கு ஆதரவாக வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உலகம் சொல்றதை கேட்காதபடி வசனம் சொல்றதை கேட்டு நடக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகள் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் 5 இருந்தாலும் ஆண்டவருக்கு சந்தோஷம். கர்த்தர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்பதை விளங்கி கொள்ளுங்க. அதுக்காக பிரதர் சொல்லிட்டாருன்னு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடக்காதபடி நீங்கள் இந்த காரியத்தில் ஞானமாக நடந்து கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் பந்து சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க என்பதாய். உங்களை வைத்து தான் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீதிமானுடைய சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த சகோதரர் வேலையில் உண்மையாக இருப்பார். 7 மணிக்கு வேலைன்னா 7 மணிக்கு முன்னாலே டியூட்டியில் இருப்பார். அதுக்கு முன்னால் அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. அதிகாலை 4 மணிக்கு எழும்பி ஜெபித்து ஆயத்தப்பட்டு டைமுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. எல்லாம் உண்மையாக இருப்பாங்க. சாயங்காலத்தில் போய் ஆண்டவருடைய பாத்தில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிற ஒரு சகோதரர், உண்மையுள்ள சகோதரர். ஏன்னா அவரை பர்சனலாக எனக்கு தெரியும். அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரி வைத்து அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதித்தார். அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு கேட்டேன், பிள்ளைகளோடு இருக்கிறேன், என் பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், எஜமான்களாய் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆஃபீஸு வேலை எதுக்கும் போக மாட்டாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சு ஊழியத்திலலாம் ஈடுபடுறாங்க. சர்ச்சில் சுவிசேஷம் அறிவிக்கிறதில் அவங்க பாட்டு பாடி தேவனை துதிக்கிறதில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்கன்னு மகிழ்ச்சியோடு சொன்னார். இதுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் வருமானம், வேலை, பிஸ்னஸ்ன்னு உயர்த்தப்பட்டிருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைங்க ஊழியத்தில் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமான சபையில் ஊழியம் செய்வாங்க, வெளியில் ஊழியம் செய்வாங்க, கர்த்தருக்குன்னு பிரயோஜனமாக இருக்காங்கன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக வளர்க்கணும். என் பிள்ளையை நான் அங்கே படிக்க வைப்பேன், இதை படிக்க வைப்பேன், இப்படி படிக்க வைப்பேன்னு நீங்களே யோசிக்காதபடி, ஆண்டவரே என் பிள்ளை குறித்த உம்முடைய சித்தம் என்ன, நீர் கொடுத்த அந்த பிள்ளையை நான் எங்கே படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்னன்னு உங்களுக்கு தகப்பனுக்கு தெரியணும். தகப்பன் தான் குடும்பத்தின் ஆசாரியன். நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், ஈசாக்கு
பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறார். யாக்கோபு தன்னுடைய அத்தனை பிள்ளைகளை வரவழைத்து ஜெபித்து இனி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தீர்க்கதரிசியாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் வெளியில் யாருக்கு சொல்ல வேண்டாம் தீர்க்கதரிசனம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லணும். உன்னை குறித்து தேவன் இந்த திட்டம் வச்சிருக்கிறார் மகனே மகளே, உன்னை குறித்து இந்த திட்டம் வைத்திருக்கிறான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். அதை சிந்திங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதற்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும். அதுக்கு தினமும் குடும்ப ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளோட வேத வசனத்தை பகிர்ந்து கொண்டு தாய் தகப்பன் பிள்ளைகளாக உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பைபிள் ஸ்டடி பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே தினம் குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். தினம் வேத வசனத்தை எல்லாரும் வாசிக்க வைத்து ஜெபம் பண்ணுங்கள். இது மாதிரி குடும்ப ஜெபத்தில் கவனம் செலுத்தி குடும்பமாக வேதத்தை தியானித்து குடும்பமாக சர்ச்சுக்கு போய் குடும்பமாய் கூட்டங்களுக்கு போய் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லையே, நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் பாதிப்பு, ஒரு சாபமாக நிறைய குடும்பத்தை தொடர்கிறாரு. அதுக்கு காரணம் யாருன்னு நீங்களே யோசிங்க. இந்த வேத வசனத்தின்படி வாழ கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அர்ப்பணித்து நின்றால் ஆண்டவருடைய குடும்பத்தை பூரணமாய் ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவேளை கணவர் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலன்னு இருக்கீங்களா, இந்த வருஷம் குடும்பமே ரட்சிக்கப்படும். நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து அந்த வாக்கு தத்துவத்தை வைத்து நீங்கள் ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்காக குறிப்பாக பேர் சொல்லி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கு சாட்சியாக வரணும்னு ஜெபிங்க. என் கணவர் ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கு சாட்சியாக எழும்பணும், வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு ஜெபிங்க. நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாமல் வெறும் வாக்கு தத்தத்தை வச்சு கொண்டு ஒட்டி வைத்து கொண்டு பார்த்து கொண்டு நடக்கும். இயேசு வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் வராது. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வர இடம் கொடுக்கணும். அதற்கு உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும், ஜப சத்தம் கேட்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்புறப்படுத்தணும். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுத்தா அவர் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் இலவசம், நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. இயேசுவே வந்து ஆசீர்வதிப்பேன்றார்ல, உங்களால் முடியாததை செய்ய சொல்லலை, முடிஞ்சது தானே செய்ய சொல்கிறாரு. இதை செய்யுங்க, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. 4வது ஆண்டு சொல்கிறாரு 6வது வசனத்தில், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று ஆண்டு சொல்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததியின் ஆசீர்வாதம். இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அதனால் பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட நீங்கள் காண்பீங்க. அதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு ஆண்டவருடைய சாட்சியாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். முதல்ல ஆண்டவர்கிட்ட பயம் நமக்கு இருக்கணும். பக்தி இருந்தால் போதாது, இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாது, இயேசுவை குறித்த பயமும் பக்தியும் இருக்கணும். ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், அவருக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது, அவர் வந்து விரும்பாததை நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும். உண்மையாக இருக்கணும். வேலையில் செய்யக்கூடிய காரியத்தில் உண்மை மொத்தமாய் ஆண்டவருக்கு ஏற்றபடி இருக்கணும். அவர் வழிகளை எப்படி தெரிவது, இதில் இருக்குது. அவருடைய வழிகள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், மாமியார் மாமனார் எப்படி இருக்கணும், பைபிள் இருக்குது. ஒரு எஜமான் எப்படி இருக்கணும், வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்கத்தில் பணி செய்த அந்த அதிகாரி எப்படி இருக்கணும், எல்லாம் பைபிளில் இருக்கிறாரு. இதை ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்கணும், அதை வாசித்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தால் இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இல்லை இஷ்டப்படி வாழுவேன், லஞ்சம் வாங்குவேன், ஊழல் பண்ணுவேன், சோம்பேறியாக இருப்பேன், வேலைக்கெல்லாம் ஒழுங்காக போக மாட்டேன், செய்ய மாட்டேன், விசுவாசிக்கிற வாக்குத்தத்தை நிறைவேறாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை செய்யணுமானா அவருடைய வார்த்தையின்படி நடக்க அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க ஒப்பு கொடுங்க. இன்றையிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும். உடைய வருமானத்தில் ஆசீர்வாதம் வரும், செழிப்பும் நன்மையும் வரும். நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதம்லாம் சும்மா வராது. இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் சுமந்து முடித்ததுனால
உன்னை ஆசீர்வதிக்கத்தான் நான் சிலுவையில் மறித்தேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உன் குடும்பத்தையே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் நீ ஒப்பு கொடுக்கணும்ல, நீ உன் காரியத்தை செய்யணும்ல, நீ உன்னை அர்ப்பணிக்கணும்ல, என் வழியில் நடக்கணும்னு கேட்குறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கு ஒரு நிமிட கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன், இனி இஷ்டப்படி நடக்க மாட்டேன், மனப்போக்கில் நடக்க மாட்டேன், தெய்வ பயத்தோடு உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வழிகளில் நடக்க அர்ப்பணிக்கிறேன், என் வருமானத்தை ஆசீர்வதியும், கடன் பிரச்சனையை மாற்றும், வறுமையை மாற்றும், செழிப்பை தாரும், என் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், நாங்கள் குடும்பமாய் மகிழ்ந்து குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழ ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும், எங்கள் குடும்பத்தில் உண்டாகணும். ஜெபிங்க, அப்படியே சொல்லி ஜெபிங்க. தகப்பனே, யார் யார் கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக, இந்த சிறு பிள்ளைகளுக்காக, இந்த பெற்றோருக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த வீட்டுக்குள்ள வந்த இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கணவனை ஆசீர்வதியும், மனைவியை, பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும். இனி கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, செழிப்பும் நன்மையும் உண்டாகணும், வறுமை இருக்கக்கூடாது, பண பிரச்சனை இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வீண் செலவுகள் வரக்கூடாது, ஆஸ்பத்திரி செலவு வரக்கூடாது, வீணான கடன் சிக்கல்கள் வரக்கூடாது, செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். வியாதிகள் வரக்கூடாது, பலவீனங்கள் தாக்கக்கூடாது. நீங்க பாதுகாத்து அவங்களை நோயற்ற ஒரு ஆசீர்வாதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தாரும், சமாதானமுள்ள வாழ்க்கையை தாரும். குடும்பத்தில் சமாதானம், ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதித்து பிள்ளைகளை படிப்பில் ஆசீர்வதியும். நீர் விரும்புகிறபடி படிக்க, நீர் எதிர்பார்க்கிறபடி வாழ்க்கை அமைய ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் ஆரோக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இன்று முதல் இயேசுவின் நாமத்தில் மாற்றம் வரட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும். ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். குடும்பமாய் ஜெபிக்க தூண்டி அருளும். குடும்பமாய் வேதத்தை தியானிக்க கிருபை தாரும். குடும்பமாய் ஆவிக்குரிய அனுபவத்திலே வளர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீ சொன்ன இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.